இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி கேஸு. இது நான் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸுன்னு பார்த்தா 850 ரூபா. ஸோ இது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள ஒரு எஸ்எஸ்டி கேஸ் ஒன்று. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பவர் அடாப்டரு, ஒரு யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள் ஒன்று, அப்புறம் 4 ஸ்க்ரூ இருக்குது. பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதோடைய கேபிள் சைஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 1 மீட்டர் தான். 1 மீட்டர் கேபிளுக்கான 12 வோல்ட் அடாப்டர். 12 வோல்டு 2000 ஆம்ஸ். அடுத்து இதுக்குள்ளே வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள். கேபிள் நல்லாவே தின்னாக இருக்குது. அடுத்து ஒரு 4 ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ளே நம்ம எஸ்எஸ்டியை போட்டு உள்ளே அது எங்கேயாவது இந்த கேஸ்குள்ளே வந்து லாக் ஆகி கீழே விழுகாமல் இருக்கிறது தான். எஸ்எஸ்டி கவர். இதில் ஃபேனில் எதுவும் இல்லை, பட் ஆனால் வெளியே நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸ்லைடு டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட எஸ்எஸ்டி ஒன்று இருக்குது 160 ஜிபி. ஸோ இது நம்ம உள்ளே வச்சு ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைடு டைப்புன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. உள்ளே வச்சு லைட்டாக தள்ளோம்னா ஓகே லாக் ஆயிடுச்சு. இதே தான் நம்ம வந்து கீழே ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ண போகிறதில்ல. இந்த கவருமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு வரணும். பட் ஆனால் இது அந்தளவுக்கு டைட்டாக ஒன்றும் இல்லை, லூஸாக தான் இருக்குது. ஓகே இப்போ இது ஆன் பண்ணி பார்த்துருவோம். டிசிக்கு டிசி சப்ளை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 12 வோல்ட்டுன்றதுனால இது நீங்கள் டைரெக்டாக லேப்டாப்பில் இல்லாட்டி மொபைலில் இது போல் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இது உங்களுக்கு மொபைல்லே கனெக்ட் பண்ணியே காட்டுறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் இது என்ன ப்ராடக்ட்னு. போர்ட்ரானிக்ஸோடைய யூஎஸ்பி தான். ஸோ இது என்ன கனெக்ட் ஆகிறாங்க இந்த ஃபோனை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் போய் ஓடிஜி ஆன் பண்ணணும். அது போல் இது ஆன் பண்ணோம்னா மட்டும்தான் இங்கே நமக்கு காட்டும். ஓடிஜின்றது இல்லை, ஓடிஜி தான் இது போல். ஓடிஜி கனெக்ஷன். இது ஆன் பண்ணோம்னா மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து ஒர்க்கே ஆகும். பட் ஆனால் என்கிட்ட இருக்கிற மிச்ச ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாகவே ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். ஃபஸ்ட்டு பவர் கொடுத்துருவோம். நம்ம பவர் கொடுத்துட்டு ஒரு சைடு டைப் செய்யும். இவ்வளோ கேபிள்ஸ் இதில் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி. ஏன்னா இதில் கேபிள் இருந்தால் மாத்திரம்தான் 3.5 ஸ்டெப். இப்போ இதோடைய பவர் ஆன் பண்ணோம்னா உடனே ரீட் ஆகுதான். இல்லை ரீட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே இப்போ வரைக்கும் நான் இதில் மெமரி கார்டும் இதுவும் தான் போட்டிருக்கேன். இது வந்து எஸ்டி கார்டு வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓடிஜி 121 ஜிபி. இதில் வந்து டோட்டலாக எல்லாமே இப்படியே காட்டிடுது இல்லைங்களா. ஸோ இதில் உள்ளே போயிட்டோம்னா தனித்தனியாக காட்டும். ஹார்ட் டிஸ்கை பொறுத்தளவுக்கு எப்பயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக தான் வரும். ஒரே மாதிரி இந்த மெமரி கார்டு மாதிரி உங்களுக்கு காட்டாது. இப்போ மெமரி கார்டுக்குள்ளே போயிட்டோம்னா ஒட்டுக்கா மெமரி கார்டு ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி இல்லாமல் எஸ்எஸ்டியை வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணாவோ இல்லை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாவோ தனித்தனியாக காட்டும். 26 ஜிபி வந்து 31 ஜிபி, அடுத்து ஒரு 31 ஜிபி, அப்புறம் ஒரு 31 ஜிபி. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி மாத்திரம் தான் காட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு உள்ள ஃபைல்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம இது மொபைலை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகலை.
நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லைட்டு பிளிங்காக இறங்கிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம எதாவது ஃபைலை ஓப்பன் பண்ணாவோ இல்லை இதை லோட் பண்ணோம்னா மட்டும்தான். ஃபுல்லாகவே நான் இந்த எஸ்எஸ்டி வந்து ஃப்ரீயாக தான் வச்சு வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூடவே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.